வழக்கமாக செய்கிற மாதிரி கருப்பு சுண்டல் குழம்பு செய்யாமல் ஒரு முறை சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரிக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கு 200 கிராம் அளவுக்கு கருப்பு சுண்டல் 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இதில் உப்பு, மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு கொஞ்சமாக மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தட்டில் எண்ணெய் தடவிட்டு நல்லா பரத்தி விட்டு இட்லி பாத்திரத்தில் 25 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. வெந்ததும் இது மாதிரி 2 பக்கமும் பேனில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணியில் 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக ஓமம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் விழுத அரைச்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள், மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அரைச்ச விழுதும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கூட அரைச்ச தக்காளி விழுதும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற கருப்பு சுண்டலை கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். பொடியான இருக்கிற மல்லியில சேர்த்துட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தா சப்பாத்திக்கான சுண்டல் கிரேவி ரெடி.